அனைவருக்கும் வணக்கம். மீடியா நோ ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் நான் ஆக்சுவலாக கொஞ்சம் இமோஷனல் ஆகிட்டேன், ரொம்ப இமோஷனல் ஆகிட்டேன். எல்லாரோட ஸ்பீச் கேட்டு நான் ஒரு மைண்டில் ஒன்று வச்சுருந்தேன், இது மேபி சொல்லலாம் அது சொல்லலான்னு. தேங்க்யூ சார். ஆனால் இப்படி என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பற்றி எவ்வளோ அருமையாக பேசுகிறாங்க. ஐம் ஜஸ்ட் டூ இமோஷனல் ரைட் நவ். எஸ்பெஷலி அக்கா பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப ஐ டோன்ட் நோ. நான் ஃபர்ஸ்ட் டைம் அக்கா இந்த மாதிரி என்னோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. அண்ட் அவங்க பேசின விஷயம்லாம் பார்க்கும்போது, அம்மா அப்பா பற்றி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக் மீ ரியலி ஹார்ட். பட் மேடையில் வந்திருக்கிற விஐபிஸ், co-stars, friends, family, heartfelt thank you so much. என்னை பற்றி எவ்வளோ டீப் விதின் நக்குள்ள வந்து புரிஞ்சு நீங்கள் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுனீங்க. இட் ரியலி மீன்ஸ் லாட் டு மீ. அண்ட் சோனு சொன்ன மாதிரி ஐ ஹாவ் அ வெரி ஸ்மால் சர்க்கிள். அண்ட் சோனு சொல்கிற மாதிரி லைக் நிறைய பேர்கிட்ட அவ்வளோ கண்டினியூஸாக பேச மாட்டேன், இருந்தாலும் பேசினாலும் அந்த கண்டினியூஷன்லேருந்தே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இன்னைக்கு அவர் வந்தது இங்கே எனக்கு சர்ப்ரைஸ். ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல். ஸோ ஆக்சுவலாக அது விஷயம் என்னன்னா, ஐ வாண்ட் டு சே தட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். எல்லாத்துக்கும் லைஃப்பில் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். முன்னாடி நிறைய புலம்பிருக்கேன், நிறைய யோசிச்சிருக்கேன், என்னடா நடக்குது, வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லைஃப். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணியிருந்தேன், அக்கா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது ப்ளீஸ் வாங்க. அண்ட் உடனே ஷி சார் இல்லை நக்குல் எனக்கு ஷூட் இருக்குது, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? சார் 9 to 12. அண்ட் அவங்க வந்து இல்லை ஒரு 5 minutes மேபி வந்துட்டு போகலாம், 11 o'clock எனக்கு ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் ஆனேன், லைக் ஓகே அக்கா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அண்ட் அக்காவோட ப்ரெசன்ஸ் வேணும் அங்கே. பட் நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்க நான் சொன்னேன், அக்கா நீங்கள் வர முடியுமா? இல்லைனா நோ ப்ராப்ளம், வர முடியலன்னா பரவாயில்ல, பட் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் யூ. இல்லை நக்குல் நான் கண்டிப்பாக வரேன். அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக வரேன், நாளைக்கு ஷூட்டிங் வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கு, நைட் ஷூட்டாக மாறிடுச்சு, ஸோ டெஃபினெட்லி ஐம் கம்மிங். அது கேட்டாஸ் லைக் தெர் இஸ் சம் மிரக்கிள், தெர் இஸ் சம் மேஜிக். நான் வெறும் அதை ஆசைப்பட்டேன், பட் ஏதோ ஒரு மேஜிக் நடந்தது. ஸோ ஐ பீன் சிட்டிங் அண்ட் வண்டரிங். நான் என் லைஃபே வந்து யோசிச்சு பார்த்தேன், வேர் டிட் இட் ஸ்டார்ட், எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி சினிமாக்குள்ளே வந்தேன், எப்படி ஒரு ஆர்டிஸ்டாக மாறினேன், என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ வாஸ் இன் பாம்பேல இருந்தேன், நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். அக்கா ஒரு ஆக்ட்ரஸாக வந்து இங்கே நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி அக்கா இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்கே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல, ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸ்கூல்ல கல்ச்சுரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ பண்ணணும், நீ நல்லா பாடுற, நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ற, அதுல வந்து ஒரு புல் இருந்தது. தட் ஆல்சோ ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஹேப்பன். அதுக்கப்புறம் சரி இல்லை இதெல்லாம் ஓகே, பட் நான் ஒரு பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீடியமை ஜாயின் பண்ணேன். அதுல ஒரு நாள் இருந்துட்டு அப்போ டீனேஜ் லவ்க்காக நான் வந்து என் குரூப்பே மாத்திட்டேன், விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் கரியர் எல்லாம் முக்கியம் இல்லை, எனக்கு லவ் தான் முக்கியம்னு சொல்லி அப்படி ஒரு லைன்ல போனேன். அண்ட் அதுக்கப்புறம் அந்த லவ்வும் போச்சு, விஷுவலும் போச்சு, கம்யூனிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அண்ட் ஃப்ரம் தேர் ஏதோ ஒரு லக்குனால எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பிளெஸிங்னால எனக்கு பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அண்ட் பாய்ஸ்க்கு வந்து அது வேற. நான் அப்போ சங்கர் சார் இந்த மாதிரி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்றாங்க, பாய்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் வரப்போது, எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அப்போ அம்மா தான் சொன்னாங்க, விரட்டினாங்க, நீ போய் பண்ணு. என்ன பண்ணணும்? ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணணும். ஸ்கிரீன் டெஸ்ட் அதெல்லாம் முடியாது சொல்லி போனேன். அங்கே போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மை கிசிங் படி மணி அந்த மாதிரி நிறைய வந்து யூனோ டேலண்டட் பசங்களை பார்த்தா அப்போ செட் பண்ணிட்டேன் மைண்ட். இல்லை இதெல்லாம் சான்ஸே இல்லை, சரி அம்மா சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணிட்டு போறேன். பட் அதுக்கப்புறம் 1 week கழிச்சு சொன்னாங்க, நீங்க பாய்ஸ் படத்துல இருக்கீங்க. நான் பாய்ஸ்ல இருக்கேனா? வா ஓகே. அப்போ அக்காலாம் சினிமால இருக்காங்க, அவங்க நடிக்கிறாங்க. பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை, எனக்கு சுத்தமா கொஞ்சம் கூட ஐ டென்ட் ஹேவ் அ தாட் ஆஃப் வாட் சினிமா இஸ். பாய்ஸ் படத்துல ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் நான் அங்கதான் பார்த்தேன். லைக் ஓ இப்படி எடுக்கிறாங்க, இப்படி பண்ணணும், இதெல்லாம் ட்ராலி, இதெல்லாம் எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன் நான். அண்ட் சினிமா பிடிச்சு போச்சு. லைக் வாவ் திஸ் இஸ் ரியலி நைஸ், இதுல ஏதாவது பண்ணணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கொடுத்த ஒர்க் பண்றது, இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ சரி சினிமா ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கிரேட். ஹீரோ ட்ரை பண்ணலாமே, வை நாட், ஐ வாண்ட் டு ட்ரை ஹீரோ. பட் அது ட்ரையல்லே வந்து 4 years போயிடுச்சு. சும்மா வீட்டில் தான் இருந்தேன். ஐ டென்ட் கெட் எனி திங் ஆஃப்டர் தட். அதே மாதிரி ஆஃபர்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் வித்தியாசமா சம்திங் எல்ஸ் ஐ வாண்ட் டு டு, ஐ டு பி அ ஹீரோன்னு அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ல இருந்தேன். தென் அந்த 4 years வெயிட்டிங்ல ஐயோ
ரொம்ப வெயிட் பண்றோம், ஏதாச்சும் பண்ணும், வயசு வர ஆகுது. ஸோ அட்லீஸ்ட் இந்தியாக்காக ஏதாச்சும் பேட்ரியாட்டிக்கா பண்ணலாம்னு சொல்லி ஆர்மி ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ஆர்மிக்காக நான் வந்து வெயிட் குறைச்சிட்டு இருந்தேன். அண்ட் அப்போ எப்படியோ பை சான்ஸ் சங்கர் சாரும் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க பாட்டு பாடு நக்குல், நீ பாட்டு பாடு. ஏன்னா பாய்ஸ் படத்துல நாங்க கொஞ்சமா லைட்டா அப்படியே ஸ்பாட்ல எல்லாம் பாடுவோம். ஸோ நீ ஒரு பாட்டு பாடணும், ரெமோ பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு. ஸோ சிங்கிங் வேற ஒரு சைடுல வந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் சார் கூட, அப்புறம் கௌதம் மேனன் சாருக்காக கொஞ்சம் பாடினேன் நான் வேட்டையாடு விளையாடு படத்துல எல்லாம். ஸோ ஐ தாட் ஓகே மேபி சிங்கிங், பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு. ஸோ ஆர்மியே ஜாயின் பண்ணலான்னு சொல்லி போனேன். பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் என்ன டிவியில பார்த்து இவர் நடிக்கலான்னு சொல்லி என்ன பிவி பிரசாத், தேங்க்யூ பிவி பிரசாத் சார், என்னை கூப்பிட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்ல வந்து ஆஃபீஸ் என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ள போயிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ் அதை எதுவுமே பார்க்கல. என்ன பார்த்துட்டு ஹீரோவா நடிப்பீங்களான்னு கேட்டாரு. அண்ட் நான் ஆக்சுவலா அந்த பயத்துல நோ சொல்லலான்னு இருந்தேன், பட் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியே வந்து அந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. நிறைய தடைகள் எல்லாம் வந்தது, தாமதங்கள் எல்லாம் இருந்தது படத்துல. பட் தென் தட் ஹேப்பன். அண்ட் நான் நினைச்சேன் சரி ஓகே நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்கு, நான் வந்து ஃபைட்டர்னு சொல்லுவாங்க, வா நல்ல ஆக்ஷன் ஹீரோவா அப்படிலாம் யோசிச்சேன். சூப்பர் டான்சர்னு சொன்னாங்க. டான்சர்ல நான் மைண்ட்ல யோசிக்கல, நெவர் தாட் ஆஃப் டான்சிங், நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு பேர் வந்தது. அதுக்கப்புறம் டப்னே மாசலாமணி வந்தது. தென் நிஜமாவே ஸ்டார்டட் ஃபோக்கஸிங் லைக் ஓகே இப்போ ரெண்டு படம் நல்லா இருக்கு, பீப்புள் லைக் இட், அப்ரிசியேஷன் இருக்கு, நல்லா பண்ணணும், நல்லா யோசிச்சு பண்ணணும், நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது, அது ஓகே வந்தது, அப்படியே ஐ ஸ்டார்டட் டூயிங். பட் ஐ ஃபெல்ட் லைக் சம்திங் இஸ் கோயிங் ஆஃப், சம்திங் நான் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கிரிப்ட்ஸ் வர மாட்டேங்குது. அந்த சினிமாலேருந்து நான் யாரும் குத்த சொல்லலை, இருந்தாலும் அந்த மாதிரி சப்போர்ட் எனக்கு கிடைக்கல மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் இது பண்ணி ஆகணும், கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங். ஸோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன். பட் எதுவும் வரல. அதே டைம்ல ஒரு பிளெஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தாரு. அவரை வந்து நான் பாய்ஸ் படத்துல லாஸ்ட் அசிஸ்டண்டா பார்த்திருக்கேன். சைலண்டா இருப்பாரு லொகேஷன்ல. அண்ட் அப்ப வந்து ஹாய் 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 ப்ரோ, ஹாய் ப்ரோ அப்படிதான் இருந்தது. ஆனா அவர் வந்து இப்படி ஒரு ஈரம்னு ஒரு படம், வல்லினம் மாதிரி ஒரு படம் எடுப்பாருன்னா அந்த டைம்ல நிஜமாவே நான் யோசிக்கவே இல்லை. இட் வாஸ் சச் அ ஷாக், லைக் வாட் அ டேலண்டட் பர்சன். சைலண்டா ஒரு குவாய்டா சங்கர் சரோட பேசுவாரு, ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வல்லினம் மாதிரி ஒரு படம் கொடுத்தாரு. இட் கேவ் மீ ஹோப் தட் எனக்கு ஸ்போர்ட்ஸ்க்கும் எந்த டச்சும் இல்லை. ஐம் நாட் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன், பட் நீ பாஸ்கெட் பால் விளையாடுவ, யூ வில் லேர்ன் இட், யூ வில் டூ இட், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி அவர் என்ன ஒரு he removed another side of me which I didn't know existed inside. And அவருக்கு எப்படி நன்றி சொல்றேன்னு தெரியல. வல்லினம் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அவரை வந்து நான் ஸ்பீல்பர்க்னு கூடுவேன். ஹீஸ் மை ஸ்பீல்பர்க். வேற யாரோ நம்மளனாலும் அவர் எனக்கு நம்பி நகுல் ஐ வாண்ட் யூ டு டூ திஸ் அப்படி சொன்ன ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து எனக்காக வந்து இப்படி பேசிட்டு போறேன். லைக் ஐ எம் சோ டச்ட் அண்ட் ஐம் சோ ஆனர்ட் அண்ட் சோ கிரேட்ஃபுல். ஸோ அதுக்கப்புறம் தேங்க்யூ ப்ரோ, பேசுனதுக்கு தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் அ லாட். அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் திங் ஷுட் கோ ஃபர்தர். நான் தமிழுக்கு என் ஒன்றை எழுத்தும் ஒரு படம் வந்தது எனக்கு, ராம் பிரகாஷ் ராயப்பா. நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க. எல்லாரும் வந்து இப்ப கூட எனக்கு வந்து சார் அது செம படம், என்ஜினியரா சூப்பரா பண்ணீங்க, அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர். எனக்கு அந்த கேரக்டர் வரும்போது கூட ஆக்சுவலா சாய்ஸ் கொடுத்தாங்க. ஆக்சுவலா நீங்க இந்த தினேஷ் ப்ரோட ரோல் பண்றீங்களா இல்ல இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா? நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன். அவங்க இல்ல ஃபைட் இருக்காது, சாங் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, அந்த ரொமான்ஸ் எல்லாம் சாரி இருக்காது, உங்களுக்கு ஓகேவா? நான் சொன்னேன் இல்ல இதுதான் பிடிச்சிருக்கு, இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு, இதுதான் பண்ணணும்னு சொல்லி பண்ணேன். படம் கூட வாஸ் ரியலி வெல் ரிசீவ்ட். எல்லாரும் வந்து நல்லா பேசினாங்க. பட் யூ ஒன்ட் பிலீவ், அதுக்கப்புறம் ஒரு 1 year எனக்கு ஒர்க் இல்லாம நான் உட்காந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கு அப்புறம் மார்க்கெட் நீ கெட்ற நீ செட்ற அப்படி எல்லாம் சொன்னாங்க. நான் கூட எதிர்பார்க்கல, வை நாட் இப்போ அட்லீஸ்ட் என்னை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு ஒரு தாட் இருந்தது. ஆனா எதுவுமே நடக்கல. நத்திங் ஹேப்பன் ஃபார் 1 year. அண்ட் அதுக்கப்புறம் சில ஸ்கிரிப்ட்ஸ் வந்தது. கண்டிப்பா படங்கள் பண்ணிட்டே இருக்கணும். இட்ஸ் நாட் லைக் யாருமே அர்த்தனா சொன்ன மாதிரி வி டோன்ட் சைன் மூவிஸ் டு ஃபிளாப். லைக் இது ஒரு பெரிய ஃபிளாப் இருக்கு சொல்லி யாருமே பண்ண மாட்டாங்க. வி ஹேவ் ஹோப். வாட் எவர் வருது அதுல வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து ஓகே திஸ் ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல், இதை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணணும், இந்த டைரக்டருக்கு ஒரு பவர் இருக்கு, வி ஷுட் டூன்னு சொல்லி தான் சைன் பண்றோம். பட் திங்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி டிட்ன்ட் ஒர்க் அவுட். பட் இப்ப இன்னைக்கு இந்த அக்காவோட இந்த விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்ட்ரக் மீ லைக் தேர் இஸ் அ மிரக்கிள், தேர் இஸ் சம்திங். அது நான் எவ்வளவு டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல, இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும்னு ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் யோசிச்சிருக்கேன். பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் த வே. என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு.
மஸ்லமணில ஒரு டைலாக் இருக்கு, பட் அது படத்துல வரல. எது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும். அது செட் ஆயிடுச்சு மைண்ட்ல. இந்த டைலாக் படத்துலயும் வரல, பட் அந்த டைலாக் இப்போ மைண்ட்ல இருக்கு. நிஜமாவே வாட் ஹேஸ் டு ஹேப்பன் வில் ஹேப்பன். அண்ட் என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ when I was waiting in that ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது. அடுத்து என்ன பண்ண போறோம் பிளாங்கா இருந்தேன் நான். அப்ப வாஸ்கோ டகாமா இந்த ஸ்கிரிப்ட் வந்தது. ஒரு ஒரு ரியலி ஒரு ஃப்ரெஷ் சம்திங். 2 hours ஐ திங்க் தமிழுக்கேன் 1.5 எழுத்தும். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன். கண்டினியூஸ் 2 hours ஸ்ட்ரெயிட் நான் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விழுந்து விழுந்து சிரிச்சு அந்த ஸ்கிரிப்டை கேட்டேன். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வித்தியாசமான கதை, டார்க் ஹியூமர். ஃபர்ஸ்ட் டைம் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பூஃப்னு கூட சொல்லலாம். அண்ட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட். ரவிக்குமார் சார் கூட. எனக்கு ரவிக்குமார் சார் இங்கே என்னை பற்றி பேசுறதுனா நான் நினச்ச கூட பார்க்கல. இட் இஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ டு சி சச் அ சீனியர், சச் அ சூப்பர் டிரெக்டர். என் அக்கா அவங்கள பற்றி எவ்வளோ பேசியிருக்காங்க அப்போ சின்ன வயசுல. தெனாலி எல்லாம் சார் அக்கா சொல்லும் போது எவ்வளோ நான் பார்த்துருக்கேன். அண்ட் இன்னைக்கு அவர் என்னை பற்றி பேசுனா ஐம் பிளெஸ்ட். ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு ஒரு வார்த்தை தான் மைண்டுக்கு வருது, கிரேட்ஃபுல். ஐம் ரியலி கிரேட்ஃபுல். இன்னைக்கு சோனு கூட வந்திருக்காருன்னா நான் சொன்ன மாதிரியே நான் ஒரு மெசேஜ் தான் அமிச்சேன், பட் ஐ கான்ட் ஃபோர்ஸ். நான் ஐ தாட் வந்தா நல்லா இருக்கும். அண்ட் வந்திருக்காரு. ஐம் பிளெஸ்ட். ஆல் மணி இங்க வந்திருக்காரு, ஜகன் இங்க வந்திருக்காரு, அரீவ் சார் இங்க வந்திருக்காங்க. ஆல் தீஸ் பீப்புள் இவங்க வந்து வெறும் சரி ஒரு கெஸ்டா கூப்பிடணும், ஒரு விஐபியை கூப்பிடணும் அப்படியெல்லாம் இல்லை. இவங்க கூட என் லைஃப்ல நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஹேட் வெரி ஸ்ட்ராங் மூமெண்ட்ஸ் வித் தெம். Like I said, Arif sir for Vallinam, and you know Jagan also in Vallinam. Jagan வந்து எவ்வளோ என்ன சொல்றது தெரியல. அவர் மாதிரி ஒரு thoughtful person சத்தியமா நான் பார்த்தது கிடையாது. He's a person like பெருசா ஒன்று கொடுக்குற அவசியம் இல்லை. லைட்டா ஏதாச்சும் ஒரு கிரீட்டிங் கார்டு, ஒரு சம்திங், ஒரு மெமரபிள், ரொம்ப மெமரபிளா இருக்கும். டிரெக்டா ஹார்ட்டை தொடுற மாதிரி அவர் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி லவ் தட். யூனோ டிரெக்டா பேசுவார், மனசுல இருந்து பேசுவார். there's no left right center. He's a very honest, straightforward person with extreme sense of humor. I love Jagan. He's a fantastic, and I'm so glad you came, bro. ரொம்ப ரொம்ப thanks. மணி வந்து தெரியும் கெஸ் பத்தி பேசுவார், பட் ஐ எம் so happy. மணி இஸ் ஆல்சோ an inspiration எனக்கு. பாய்ஸ்ல இருந்து மணியை பார்த்துட்டு இருக்கேன். நான் எல்லாரையும் பார்த்தேன் படத்துல. அகைன் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா நாங்க சினிமாக்கு வந்தோம். ஒரே டைரக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணோம். பட் மணி கொஞ்சம் பெக்யூலர். எப்படி பெக்யூலர்னா, சினிமா நிஜமாவே அப்படியே ரத்தத்தில் ஓடி இருக்கு. ஹி லவ்ஸ் சினிமா. ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வார். இப்போ நீங்க வந்து நகுல் மாஸ்டர் சொன்னாங்கன்னா, நகுல் அந்த 10th floor போயிட்டு அங்கே நீங்க இந்த ஜம்ப் பண்ணணுமா சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன். கண்டிப்பா ஒரு தாட் வரும், எப்படி சார் டெக்னிக்கலா கொஞ்சம் யோசிப்பேன். ஆனா மணி அப்படி கிடையாது. அந்த சொன்ன முடிச்சோடனே மணி அங்க நின்றுட்டு இருப்பாரு. சார் ரெடி சார், எப்ப குதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. he is very very dedicated as an individual, and I'm so happy. நான் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், மணி வர வேண்டியது, மணி should be out there. மணி is the man. like sir, he is the man. ஒரு heartfelt, ஒரு ரியலி சினிமா நேசிக்கிறவர் அவரு. he should be getting this. and இப்ப வந்து மகாராஜான்னு ஒரு படத்துல சூப்பரா வில்லனா நடிச்சிருக்காரு அவரு. அண்ட் அந்த படத்துல பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படி கிடையாது. மணி இஸ் லைக் அ புத்தா. அவர் ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல், வெரி ட்ரூ பர்சன். அண்ட் ஐ ரியலி லவ் ஹிம். ஐம் ரியலி கிளாட் தட் ரொம்ப நாளுக்கு அப்புறம், பாய்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹியர் டா மணி. தேங்க்ஸ் டா, தேங்க்ஸ் டா. அப்பவே கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, பாய்ஸ்லேயே அந்த கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வாட் நான் சொல்ல வரேன்னா, தட் ஐம் கிரேட்ஃபுல். நான் இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு, ஏன் இப்படி ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணேன், அதெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. இட் டசன்ட் மேட்டர். அந்த மோமெண்ட்ல என்ன நடந்ததோ அது நடந்துச்சு. அண்ட் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது. பட் ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி மோமெண்ட் ஆஃப் மை லைஃப் ரைட் நவ். இப்போ இந்த மோமெண்ட்ல வாட் கேன் ஐ சே தப்பா இருக்கு? எல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்க, என் ஃபேமிலி இங்க இருக்கு, அக்கா என்னை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க. ஐ எம் சோ கிரேட்ஃபுல். அக்கா, நானாவது வந்து யூனோ அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். லைக் ஓகே, அக்கா சினிமால இருக்காங்க, இது பண்ணும் அது பண்ணும், டைலாக் மனப்பாடம் பண்ணும், அதெல்லாம் தெரியும். பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்லை. எங்க ஃபேமிலியில சினிமா சைட்ல யாருமே கிடையாது. ஆனா அக்கா சொந்தமா அந்த கலையை கத்துக்கிட்டு ஆன் லொகேஷன் நிறைய விஷயம். அம்மா அக்கா வந்து அந்த டீம், அந்த பாண்ட். அக்கா சொல்ற மாதிரி அக்காவுக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்லை. ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங்ல இருப்பாங்க, ஆனா அம்மாவும் கூட இருப்பாங்க.
அண்ட் அம்மா அண்ட் அக்காவுக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்ன பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கும். லைக் ஷீஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும். அண்ட் அவங்க சொல்லும் போது அம்மா அப்பா இப்போ இல்லைன்னா இப்போ ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அக்கா தம்பி ஒன்னா வந்துட்டாங்க, லைக் இப்படி இருக்கும். ஸோ I'm really grateful for everything. I'm grateful for Vasco da Gama. I'm grateful for this team. கண்டிப்பா இந்த டீம் பத்தி I'm தத்து சுபாஸ்கரன் அவர்கள் வந்து ஃபண்டாஸ்டிக் மேன். மலேசியால இருந்து வந்தாரு, தமிழ் அவரு. ஆனா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் பண்ணணும், தமிழ் சினிமாவில் ஏதாச்சும் புதுசா பண்ணணும், தமிழ் சினிமாக்குள்ள இருக்கிற மக்களை வந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வெறியோட வந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி எவ்ரி திங் ஹேப்பன்ஸ். வாஸ்கோ ட காமாவோட ஜேர்னி மாதிரி ஸ்மூத்தா எந்த செயலுங்கும் போல நிறைய தடைகள் தாமதங்கள், யூ நேம் இட், பீட் கோவிட் இல்ல வெதர் டேட்ஸ் எல்லாமே வந்தது, வைரஸ் கீரஸ் எல்லாம் வந்தது. பட் அவரை ஹோப்பை விடல. நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது, நிறைய பேர் ஏமாந்துட்டாரு, எல்லாமே இருந்தது. ஆனா ஹோப்பை விடல. எப்ப ஒரு கால் பண்ணி சார் எல்லாமே ஓகேவா, நீங்க ஓகேவா, எப்பவுமே ஸ்மைலோட நக்குல்ஜி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாம் ஓகே, நம்ம பண்றோம், கண்டிப்பா நம்ம பண்றோம். ஒரு ஹோப்பை விடல அவரு. யூனோ அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல். ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும். எந்த விதத்துல வந்து இந்த ப்ரொடியூசர் ஆர்ஜிகே வந்து டிப்ரைவ் பண்ணல, இதுல டிப்ரைவ் பண்ணல. ஹி கேவ் எவ்ரி திங் பாசிபிள். விஷுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட் இஸ் எவ்வளோ கிராண்டா பண்ணியிருக்காரு அவரு, எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. அண்ட் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் இட். தோ யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல். நீங்க வந்து நெவர் கிவ் அப் அந்த டூ ஆர் டை ஆட்டிடியூட் ஒன்று இருக்கு, ரியலி இன்ஸ்பைரிங் மேம். யூ டூ மேம். அப்புறம் டிஓபி பத்தி கண்டிப்பா சொல்லணும். இதுவும் ஒரு மிரக்கிள் தான் ஆக்சுவலி. இந்த படத்துல முன்னாடி இன்னொரு டிஓபியை பிளான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஏதோ ஒரு டேட் கிளாஷ்னால அவரால் கரெக்டா அந்த டைம்ல வர முடியல அந்த டிரெக்டர் டிஓபினால. அண்ட் சதீஷ் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் இருந்தாரு. சரி அவர் வரல, படம் ஷூட்டிங் பண்ணி ஆகணும்னு சொல்லி நீங்க பண்றீங்களான்னு சொல்லி அவர் அதை பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு லைக் லொகேஷன்ல பாக்குறேன், ஒரு டெபியூ கேமராமேன் மாதிரியே தெரியல. எல்லா விஷுவல்ஸ் வந்து ஸ்டோரிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப ரசிச்சு எடுத்திருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் ரெண்டு செகண்ட் ஷெட்யூல் தேர்ட் ஷெட்யூலுக்கு அப்புறம் நான் வந்து போட்டோஸை பாக்குறேன். பூஜா போட்டோஸ் ஆர்ஜிக்கு எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. பூஜா போட்டோஸ்ல அவர் கேமரா கிட்ட நின்றுட்டு இருக்காரு, நான் கேமரா பக்கத்துல இருக்கேன். அப்ப கூட அந்த டிஓபி வரல. சோ அவர் தான் கேமரா ஹோல்ட் பண்றாரு. சோ அகைன் திஸ் இஸ் அகைன் a miracle that அவர் தான் இதை பண்ண வேண்டியது. and he's done it and you have done a fantastic job Satish. You're the eyes of this film. ரொம்ப thanks. Thank you. Today is actually audio release. I'm sure I hope உங்க எல்லாருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கு, songs and trailer. But Arun is really magical. நான் வந்து 90% of this movie completion timeல நான் ஆக்சுவலா மியூசிக் பத்தி அவ்வளோ யோசிக்கல. அது சரி இந்த படம் இந்த ஷெட்யூல் போகணும், இந்த சீன்ஸ் முடிக்கணும், அடுத்து போகணும்னு அப்படி ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். கடைசி கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல தான் நான் அர்ஜிகே கிட்ட கேட்கிறேன், அர்ஜிகே மியூசிக், வாட் அபவுட் மியூசிக், என்ன பண்ண போறோம், வாட் இஸ் ஹேப்பனிங்? இல்ல சார், நான் ஆல்ரெடி அருண் கண்டினியூஸா இருக்காரு, அவர் பண்றாரு, நீங்க இந்த பாட்டு கேளுங்க. பாட்டு கேட்டு எனக்கு வந்து அப்பா தேங்க்யூ. எனக்கு மியூசிக் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் எனக்கு அந்த பாட்டு எல்லாமே ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு அந்த படிடா பரமா ஐ லவ் தட் சாங். ஆந்தனி தாசன் அண்ணா செம்மையா பாடிருக்கீங்க. அண்ட் இப்ப பாருங்க, எனக்கு இப்பதான் தெரிய வருது, சாரி பட் இப்பதான் தெரிய வருது தட் உங்களுக்கும் எனக்கு ஒரு டச் இருக்கு. சின்ன பொண்ணு அக்கா வந்து அதுல பாடி இருக்காங்க. ஓ மை குட்னஸ், இட்ஸ் ஆல் மிரக்கிள். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐம் டெல்லிங் யூ, இது நான் எப்படி இந்த பாட்டை ஜட்ஜ் பண்றேன்னா, நீங்க சொல்றதும் இல்ல நான் சொல்றதும் இல்ல, நான் என் பசங்க வச்சு இது பாட்டை ஜட்ஜ் பண்றேன். ஏன்னா என் பசங்க வந்து ஆர் வெரி ப்ரூட்டலி ஆனஸ்ட். கிளீனா சொல்லிடுவாங்க, லைக் சேஞ்ச் அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா இந்த பாட்டு வந்து இந்த தமனோட பாட்டு சொல்றேன், இந்த தமன் இருக்காங்க, அவரோட பாட்டு லூப்ல போயிட்டு இருந்தது எங்க வீட்டுல, என் வீட்டுல. அண்ட் அந்த லூப்பை வந்து அருந்தா உடைச்சிருக்காரு. இப்ப எனக்கு தாதி சாங் வேணும், தேங்க்யூ பப்பா சாங் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ அவங்களுக்கு அந்த சாங்ஸ் பிடிச்சிருக்கு. So that is really something. And first padanaala mattum illa, I think he's a person to go places. Idukaprom he should do many like this, many movies in the nare indha mari mede amaino na vendikren. Arun, you have done a fantastic job. Thank you. Ashik bro, I love your lyrics. Mind voice edo padichirkeenga neenga something in the Ashik and Vishnu
and Vivek sir, especially Vishnu and Ashik, I would like to say is that they're young people. ஆனா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இருக்கு தட் இந்த மாதிரி ஒரு போயிட்ரி எழுதுறாங்க. இட் ஷோஸ் அண்ட் தேவ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். அந்த படத்துல என்ன காமெடியோ என்ன அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கோ அதுவும் சாங்ஸ்ல வந்திருக்கு. அண்ட் மை லைஃப் மை ரூல்ஸ், ஐ ரியலி லவ் தட் சாங். நிஜமா மை லைஃப் மை ரூல்ஸ் இது நான் தான் அனுப்பிக்கணும். வாட் எவர் ஹைஸ் ஒரு லோஸ், நான் நிறைய ஹைஸும் பார்த்துருக்கேன், பீக் ஆஃப் லவ்வும் பார்த்துருக்கேன், இந்த டீப்பஸ்ட் ஹெல்லும் பார்த்துருக்கேன் நான். அண்ட் நான் இப்போ ஒரு 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 பேலன்ஸ்ல வந்திருக்கேன். தட் வாட் எவர் ஹேப்பன்ஸ். இன்னைக்கு நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கேன். இந்த மாதிரி எல்லாரும் வந்திருக்கீங்க. மீடியா தேங்க்யூ, மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே தேங்க்யூ. 9 o'clock ஷிஃப்ட் ஊப்ஸ் ஆனா வந்திருக்கீங்க. திஸ் இஸ் அ பேக்ட் ஆடியன்ஸ் ரைட் நவ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்க சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ஜெகன் சொன்னாரு தட் கமெண்ட்ஸ் நீங்க ஆஃப் பண்ணுங்க. ஐ திங்க் சோஷியல் மீடியா எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் இந்த இடைவெளியில வந்து சோஷியல் மீடியால நிறைய பண்ணியிருக்கேன். நான் வெறும் சும்மா உட்காரல, எது பண்ணணும்னா பெஸ்டா பண்ணணும். ஸோ ஃபேமிலியை வந்து மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் நிறைய சப்போர்ட் வந்தது. நிறைய இட் கேவ் மீ அ லாட் ஆஃப் எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. பீட் இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஆர் வாட் எவர். எனக்கு ஐ குட் பி மை செல்ஃப். ஜட்ஜ் பண்ணாலும் சரி, நான் இப்படி தான். ஐ காட் தட் பிளாட்ஃபார்ம் டு டூ தட் அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் நீங்கள் எந்த ரிவ்யூ சொன்னாலும் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். இது வரைக்கும் வாட் எவர் ஃபிலிம் நான் நடிச்ச ஃபிலிம்ஸ், ஹிட் ஃபிலிம், ஃப்ளாப் ஃபிலிம், வாட் எவர், நீங்கள் எல்லாரும் வந்து யூ பீன் வெரி கைண்ட். அண்ட் என்னோட ஒர்க்கை வந்து நீங்கள் பியூராக ஜட்ஜ் பண்ணியிருக்கீங்க. இட் ரியலி மீன்ஸ் அ லாட். எது இருந்தாலும் ஐ வில் லேர்ன் ஃப்ரம் இட் அண்ட் ட்ரை டு இம்ப்ரூவ் மை செல்ஃப். அண்ட் பட் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் போது எனக்கு தெரியாது. ரைட் நவ் இன் திஸ் மூமெண்ட் ஐ எம் ரெடி. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். எனிதிங் கம்மிங் வாட் எவர் நான் ரெடியா இருப்பேன். அண்ட் ஆக்சுவலா இது கூட சொல்லணும். லைக் ஒரு பாட்டு, ஹிந்தில ஒரு பாட்டு வந்தது, அப்னா டைம் ஆயேகா, அப்னா டைம் ஆயேகா. இட் மீன்ஸ் என்னோட நேரம் வரும், என்னோட காலம் வரும். நான் இதுக்கு இந்த காலத்துக்காக வெயிட் பண்ணணும்? நோ வெயிட்டிங். வை டு வெயிட்? அது வரும்னு சொல்லி அப்படியே வெயிட்டிங்லேயே போயிடும் லைஃப். நோ, இப்ப இந்த மூமெண்ட்ல எது வேணாலும் நடக்கலாம். அதுதான் என்னோட மந்த்ரா. எது வேணாலும் நடக்கலாம். வை டு திங்க் நெகட்டிவ்? எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ஐ எம் லிவிங் பை தட் ஃபார்முலா. இந்த படம் வந்து August 2 ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு வெரி பியூட்டிஃபுல் மிரக்கிள் என்னன்னா, என்னோட டாட்டரோட பர்த்டே August 2. ஸோ என்னோட மை ஹார்ட் மை சோல், அவங்க என் பசங்க, மை வைஃப், என் ஹார்ட் அண்ட் சோல், அவங்க கரெக்டாக அந்த டேட் அமைஞ்சிருக்கு that this film has to release on that. So this is just magic and I believe in magic. நாளைக்கு எது வேணாலும் நடந்தாலும் whatever, I'll take it with a smile and I'll be grateful and keep giving my best. Nalik any director approaches where a script anything, I'll give it my best. Nakul is always ready. அப்படி தான் இருப்பேன். அது மட்டும் ப்ராமிஸ் பண்ண முடியும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, பட் this is how it's going to be. And August 2 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ப்ளீஸ் மீடியா and everyone, நீங்கள் டிவியில் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து ப்ளீஸ் டூ வாட்ச் இட். தியேட்டரில் போய் பாருங்க. அண்ட் வாட் எவர் பி யோர் ரிவ்யூஸ் கூட அட்லீஸ்ட் நான் இதை ஒன்று பார்த்தேன். சில பேர் சொன்னாங்க தட் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் போயிட்டு படத்தை பார்க்காதீங்க அப்படி சொல்றதை விட, நீங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட ஓகே, பட் மற்றவங்களோட டிசைட் பண்ணுறது, நீ இதை வேஸ்ட், இது பார்க்காதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக யூ கோ சி, நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் டிசைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட போனீங்கன்னா இது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃப்ரேம் நிறைய மெனக்கெட்டு வேலை செஞ்சிருக்காங்க, ஒரு ஹார்ட்டோட வேலை செஞ்சிருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் மணி, இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஒரு பேஷனோட பண்ணியிருக்காங்க. தட் இஸ் சினிமா. என்டர்டெயின் பண்றதுக்கு எல்லாரும் வந்து பர்ஃபெக்டா ஒரு ஸ்பீல்பர்க் படம் மாதிரி இல்லை ஹாலிவுட் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே இட் டசன்ட் மேட்டர். வி ஆர் டூயிங் இட் வித் லவ். நேசிச்சுட்டு படம் எடுக்கிறோம். ஸோ அது மட்டும் நீங்க யூனோ ஹேவ் சம் ஹார்ட் ஃபார் இட். அப்படி ரிவ்யூ பண்ணுங்க. அண்ட் ரிவ்யூவர்ஸ்க்கு நான் தப்பா சொல்லலை, பட் யாரு வந்து கரெக்டா பக்காவா ரிவ்யூ பண்றாங்க அவங்கள மட்டும் நான் கண்டிப்பா மதிப்பேன். நாட் லைக் எவ்ரி பர்சன் அவுட் தேர். நான் கூட படம் ரிவ்யூ பண்ணுவேன், பட் அது என்னோட அது டெக்னிக்கலா இருக்காது, அது என்னோட பயஸ், என்னோட பெர்ஸ்பெக்டிவோட இருக்கும். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரி உங்களுக்காக வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 100 years உங்களுக்காக இருந்திருக்கு. டோன்ட் டிஸ்ட்ராய் இட். யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது சினிமால, லைஃப்ல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் லெட் தட் சினிமா சர்வைவ், ஹெல்ப் இட். யூனோ there are many creative people. அவங்களுக்கு நிறைய பேர், சினிமா ஒரு ஃபேமிலி, இது நிறைய பேர் இருக்காங்க, இதில் நம்பி இருக்காங்க. அண்ட் we have been here for a long time. அது அட்லீஸ்ட் மதிச்சு கொஞ்சம் யோசிச்சு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க. என் படம் மட்டும் இல்லை, எந்த படம் இருந்தாலும்
அந்த மாதிரி பாருங்க நான் சொல்றேன், அதை மட்டும் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹோப் ட்ரெய்லர் அண்ட் யூ ரியலி லைக் இட். ஐ ரியலி லவ்ட் எவ்ரி திங். இஃப் ஐ டிட் ஐ ஃபர்கெட் எனிபடி, Blockbuster Films, Yuvraj bro, thank you so much for your support. Really, really means a lot. And everyone here, Sonu, editor, and you editing also. ரொம்ப நல்ல ஒரு அந்த ஹியூமர் அப்படியே டிராவல் பண்ணியிருக்காரு எடிட்டிங்ல தமிழ் குமரன் ப்ரோ. அண்ட் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் ஆர்ஜிகே வந்து ஸ்பாட்ல நிறைய கேட்பேன், யாரு அந்த ஆர்ட் டிரெக்டர் யாரு, அவ்வளோ நல்லா இருக்கு. ஏன்னா ஸ்பாட்ல எங்கேயோ இருப்பார் அவரு, செம்மையா பண்ணிருக்காரு. நீங்க அந்த ஜெயில் செட்டப், வாஸ்கோடகமா ஜெயில் செட்டப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் த மெயின் திங் இப்பதான் மைண்டுக்கு வருது, அதை எப்படி விட முடியும், ஆர்ஜிகே. இந்த படத்துக்கு பெரிய பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். அவர் என்னை பத்தி போன்ல என்கிட்ட எல்லாம் நிறைய சொல்வார், இல்ல சார் நீங்க தான் சொல்றாரு, நீங்க தான் சப்போர்ட். இந்த படத்துக்கு மிகப்பெரிய பேக் போன் ஆர்ஜிகே தான். என்னை விட கம்மி வயசு அவருக்கு, பட் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவ்வளோ ஹார்ட் இருக்கு, அவ்வளோ ஒரு விடாமுயற்சி ஒன்று இருக்கு அவருக்கு. இட்ஸ் இன்ஃபெக்ஷியஸ். நான் கொஞ்சம் டவுனா இருப்பேன் சில டைம், நிறைய டவுனா இருக்கேன் நான். என்னடா இது அர்ஜிக்கு எப்படி நடக்குது, இல்ல சார் நம்ம பண்றோம், கண்டிப்பா நம்ம பண்றோம் சார், இது இட் இஸ் ஹேப்பனிங், நான் எப்படியாவது பண்ணிடுவேன் சார், நான் பண்ணிடுவேன். நிஜமாவே பண்ணி முடிச்சிட்டாரு அவரு. தத்தோ கூட சில டைம்ல அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்காரு, பட் ஆர்ஜிகே தான் அதை பேலன்ஸ் பண்ணிருக்காரு, சப்போர்ட் பண்ணிருக்காரு. அந்த 2 hours அவர் நரேட் பண்ண அந்த விதம், சத்தியமா சொல்றேன், லைக் இட் வாஸ் சோ ஃபனி. அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தை நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளியர் ஃபேஸோட சார் ஆமா சார் அப்படி ஒரு அந்த பவரோட சொன்ன நரேஷன் நான் மறக்கவே மாட்டேன். ஆர்ஜிகே ஒரு டைரக்டரா வந்தாரு, டியூரிங் ப்ரொடக்ஷன் ஒரு ஃப்ரெண்டா மாறினாரு, அண்ட் கடைசியில் இப்போ ஒரு பிரதர் மாதிரி இருக்காரு எனக்கு. அண்ட் இட் ரியலி மீன்ஸ் த வேர்ல்ட் டு மீ. நீங்க தான் பண்ணணும் சார், நீங்க வருவீங்க, நீங்க பண்ணுவீங்க, எனக்கு ஹோப் இருக்கு, நான் உங்க ஃபேனா சொல்றேன், அப்படி அவ்வளோ ஊக்கம் கொடுத்துட்டு he always charged me up. ஆமா அர்ஜிகே, நீங்க என் கூட இருந்தா I will face anything possible. So thank you அர்ஜிகே. வாஸ்கோ ட காமா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். It really means the world to me. And உங்க love, அன்பு, support, everything. Even Datto Subhaskan, thank you sir for this film. And also I'd like to thank my team also, my makeup, my assistants, and most importantly my family, my wife Shruti, my brother Dhanush kuda avaru oru DOP ge vandirukkaru. I'm really grateful to all of you all, and thank you guys for your support. Love you guys. Thank you. Guys, picture okay aidchna please tell us. phone கேளுங்க. இப்போ வீடியோ எடுக்கிறவங்க எல்லாம் எடுக்கலாம்.